மாரடைப்பு அறிகுறிகள் தடுக்கும் வழிமுறைகள். சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இன் தமிழ். இதயத்தசை இறப்பு என்பது இதயக் கோளாறு. மாரடைப்பு போன்ற பொதுவான பெயர்களால் குறிப்பிடப்படுகிறது. முன்பெல்லாம் வயதானவர்கள்தான் மாரடைப்பால் இறந்துவிட்டதாக கேள்விப்படுவோம். இப்போதோ 30 அல்லது 40 வயது உள்ளவர்கள் கூட மாரடைப்பால் திடீரென இறந்துவிட்டதாக கேள்விப்படுகிறோம். மாரடைப்பு ஆல் சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இன் தமிழ். அவை வராமல் தடுக்கும் வழிமுறைகள் ஆகியவற்றை விளக்குகிறது இக்கட்டுரை. இதயம் ஒரு கணம் கூட நிற்காமல் தொடர்ந்து சுருங்கி விரிந்தபடி இருக்கிறது. இதனால் இதயத்திலிருந்து இரத்தம் உடலின் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. இரத்தம்தான் உடலின் மற்ற பகுதிகளுக்கு ஆக்சிஜனையும் சத்தையும் எடுத்துச் செல்கிறது. அப்போதுதான் அப்பகுதிகள் நல்ல இயக்கத்துடன் இருக்கும். ஒருமுறை நெஞ்சு வலி வந்தால் கூட மருத்துவரை அணுகி பரிசோதித்துக் கொள்வது அவசியம். நெஞ்சு வலி இருப்பவர்க்கு மாரடைப்பு வரும் வாய்ப்பு அதிகம். சரியாக கையாண்டால் வலி வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும். இதயம் தசைப்பையை போன்றதுதான். இதயமும் தனக்குள் வரும் இரத்தம் மூலம்தான் ஆக்சிஜன் மற்றும் சத்துக்களை பெறுகிறது. பொதுவாக இதயத்தின் இரத்தக் குழாய்கள் பல்வேறு கடினமான சூழ்நிலைகளிலும் திறம்படச் செயல்படும். சில காரணங்களால் அவை சரிவரச் செயல்பட முடியாதபோது உடல் கோளாறுகள் ஏற்படுகின்றன. நெஞ்சு வலி ஆன்ஜைனா ஏவிஎல் ஏவி அறிகுறிகள். இந்த வலி பொதுவாக நெஞ்சில் ஆரம்பித்து தாடை கை கழுத்து என்று பரவும். சில சமயம் முதுகுக்கும் பரவும். வலி தொடர்ந்து இருக்கும். எப்போது ஏற்படும்? அதிக தூரம் நடக்கும்போதோ படியேறும்போதோ உடலளவில் கடுமையான செயல்களில் ஈடுபடும் போதோ மன அழுத்தத்தின் போதோ நெஞ்சு வலி ஏற்படும். ஓய்வு எடுத்தால் வலி குறைந்து நின்றுவிடும். சிலருக்கு வேலை செய்யாமல் ஓய்வாக இருக்கும் போதே கூட நெஞ்சு வலி ஏற்படலாம். இந்த குறிப்பிட்ட நிலை ஆபத்தானது. ஏற்கெனவே ஒரு முறை நெஞ்சு வலி வந்திருந்து இப்போது குறைந்த வேலைகளை தொடர்ந்து செய்யும்போது கூட நெஞ்சு வலி வந்ததென்றால் நிச்சயம் உடலை கவனிக்க வேண்டும். ஒருமுறை நெஞ்சு வலி வந்தால் கூட மருத்துவரை அணுகி பரிசோதித்துக் கொள்வது அவசியம். நெஞ்சு வலி இருப்பவர்க்கு மாரடைப்பு வரும் வாய்ப்பு அதிகம். சரியாக கையாண்டால் வலி வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும். எதனால் ஏற்படுகிறது? இதயத்தின் இரத்த நாளங்கள் குறுகி இருக்கும் போது குறைந்த அளவு இரத்தம்தான் இதயத்துக்கு செல்கிறது. அதனால் இதயத்துக்கு குறைந்த ஆக்சிஜனே கிடைக்கிறது. கடினமான வேலைகளில் ஈடுபடும்போது அதிக இரத்தம் தேவைப்படுகிறது. குறுகிய நாளங்களால் ஈடுகொடுக்க முடிவதில்லை. இதனால் இதயத்துக்கு போதுமான ஆக்சிஜன் கிடைக்காமல் வலி ஏற்படுகிறது. இந்நிலை தொடருமானால் இரத்தம் குறைவான பகுதியின் திசுக்கள் இறக்க நேரிடும். வலியினால் ஓய்வெடுக்கும்போது அந்த அவகாசத்தில் இதயம் தன்னை சீர் செய்து கொள்கிறது. நெஞ்சு வலியை இதயம் நமக்கு தரும் எச்சரிக்கை மணியாக கொள்ளலாம். அதிக இரத்த அழுத்தம் இரத்தச்சோகை குளிர்ந்த சூழல் மதுப்பழக்கம் புகைப்பிடித்தல் உடற்பருமன் இரத்தத்தில் அதிக கொழுப்பு ஆகியவை நெஞ்சு வலி ஏற்படுத்தும் வாய்ப்பை அதிகரிக்கும். எதனால் நாளங்கள் குறுகி போகின்றன? இரத்தத்தில் உள்ள கொழுப்பு படலங்கள் அதிகமாக படிய காரணமாகின்றன. மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் இன் தமிழ். மேலே கூறிய கொழுப்பு படலம் அதிகமாகும் போதோ வேறு பல காரணங்களாலோ நாளத்தின் சுவரில் இருந்து பிரிந்து நாளத்தை அடைத்து இரத்த ஓட்டத்தை முழுமையாக தடைப்படுத்துகிறது. இதனால் அந்த இரத்த நாளம் மூலமாக இரத்தம் பெற்று கொண்டு இருந்த இதயத்தின் பகுதிகளில் இரத்தம் செல்வது நின்றுவிடுகிறது. இதனால் இதயத்தின் அப்பகுதியின் திசுக்கள் இரத்தம் இன்றி பாதிக்கப்பட்டு இறக்க நேரிடுகிறது. அதைத்தான் மாரடைப்பு என்கிறோம். மாரடைப்பு அறிகுறிகள் ஹார்ட் அட்டாக் அறிகுறிகள். சிம்டம்ஸ் ஆஃப் ஹார்ட் அட்டாக் இன் தமிழ். நெஞ்சு வலிதான் பொதுவான அறிகுறி. இந்த வலி அதிக வீரியத்துடனும் அழுத்தத்துடனும் இடது நெஞ்சு பகுதியிலிருந்து தாடை அல்லது இடது கைக்கு பரவும். மூச்சுவிடச் சிரமமாக இருக்கும். அதிகமாகவும் வேர்க்கும். வாந்தி மற்றும் மயக்கமும் ஏற்படலாம். சிலர் இந்த அறிகுறிகளால் பயம் மற்றும் பதட்டமாக உணர்வர். முன்பு கூறிய ஆன்ஜினா வலி போல் இன்றி இந்த வலி ஓய்வு எடுத்தாலும் குறையாது. சில சமயங்களில் இந்த வலி நெஞ்சுக்குழியில் இருக்கும். மிகவும் வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் நெஞ்சு வலியின் வீரியம் குறைவாகவும் காரணமே இல்லாமல் சோர்வாகவும் களைப்பாகவும் இருக்கும். மேற்கூறிய அறிகுறிகள் இருந்தால் காலதாமதமின்றி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்தானது. மாரடைப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பை அதிகரிக்கும் காரணிகள். வயது 65க்கு மேற்பட்டோருக்கு இருபாலருக்குமே மாரடைப்பு வரும் வாய்ப்பு அதிகம். ஆண்களுக்கு இளம் வயதிலும் பெண்களுக்கு மாதவிடாய் நின்ற பிறகும் வரும் வாய்ப்பு அதிகம். மரபு வழியாக குடும்பத்தினர் யாருக்கேனும் மாரடைப்பு ஏற்பட்டு இருந்தால் மற்றவருக்கும் வரும் வாய்ப்பு அதிகம். இரத்தத்தில் கொழுப்பின் அளவு கொலஸ்ட்ரால் எனப்படும் ஒரு வகையான கொழுப்பை பற்றிதான் நாம் அதிகமாக கேள்விப்பட்டு இருக்கிறோம். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் இது மிகவும் அவசிய தேவை. இதன் அளவு அதிகரிக்கும் போதுதான் பிரச்சனையாகிறது. டிரை கிளிசரைட் ட்ரைக்ளிசரைட் டாப் கொழுப்பு வகை அதிகமானாலும் சிக்கல்தான்.
கேக், பிஸ்கட் வகைகள், வறுத்த பொருட்கள், டால்டா, பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள், பாலாடை, வெண்ணெய் ஆகியவை அதிகமாக உட்கொள்ளும் போது கொழுப்பின் அளவு அதிகமாகிறது. மரபு வழியாகவும் உணவில் கவனம் செலுத்தாமலும் போனால் இரத்தத்தில் கொழுப்பு அதிகரிக்கும். இதை தவிர தைராய்டு, சிறுநீரக கோளாறுகள், மதுப்பழக்கம் ஆகியவை இரத்தத்தில் கொழுப்பின் அளவை அதிகரிக்கும். இப்போதுள்ள வாழ்க்கை முறையில் இளவயதினரும் இரத்தத்தில் உள்ள கொழுப்பின் அளவை பரிசோதித்துக் கொள்ளுமாறு மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. உடல் பருமன். சீரான உடல் எடைக்கு ஆரோக்கியமான சம விகித உணவு, தொடர் உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அவசியம். இதயம் சீராகச் செயல்பட உடல் எடை சீராக இருத்தல் அவசியம். இரத்த அழுத்தம். அதிக இரத்த அழுத்தம் இருந்தால் சரியான சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதனுடன் உணவில் உப்பின் அளவை குறைத்தல், சமவிகித உணவு, உடற்பயிற்சி, மது மற்றும் புகைப்பழக்கத்தை நிறுத்துதல் இரத்த அழுத்தத்தை சீர் செய்யும். இரத்த அழுத்தத்துடன் புகைப்பிடிக்கும் பழக்கமும் அதிக கொழுப்பும் இருந்தால் மாரடைப்பின் அபாயம் அதிகம். புகைப்பிடித்தல் நெஞ்சு வலி அதிகரிப்பதுடன் மாரடைப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பையும் அதிகரிக்கிறது. புகைப்பிடிக்காதவர்களுடன் ஒப்பிடும்போது புகைப்பிடிப்பவர்களுக்கு மாரடைப்பு வரும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகம். சர்க்கரை நோய். சர்க்கரையின் அளவு சீராக இல்லை என்றால் இதயத்துக்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். அதிக சர்க்கரை நாளங்களின் சுவட்டை பாதித்து அதிக கொழுப்பை படரச் செய்யும். சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கும் மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது மாரடைப்பு வரும் வாய்ப்பு 3 மடங்கு அதிகம். உடற்பயிற்சியின்மை. தினமும் 30 நிமிடங்கள் வீதம் வாரத்துக்கு 5 தடவையாவது உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது இரத்தத்தின் கொழுப்பு அளவை குறைப்பதுடன் உடல் எடையை சீராக்கி இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைத்து சர்க்கரை நோயையும் தடுக்கும். இவை தவிர மன அழுத்தம், மதுப்பழக்கம் போன்றவையும் மாரடைப்பு ஏற்பட காரணமாக அமையலாம். யோகா எவ்வாறு உதவுகிறது? யோகா இதயத்தை இயக்கும் தானியங்கி நரம்பு மண்டலத்தை சமன் செய்கிறது. ஈஷா பயிற்சி செய்பவர்களில் இத்தகைய ஆய்வு சில மாதங்களுக்கு முன் நடத்தப்பட்டபோது அவர்களது இதயத்தின் தானியங்கி நரம்பு மண்டலம் சமனான நிலையில் இருப்பதாகவும் அவர்களுடைய இதயம் எத்தகைய மன அழுத்தம் ஏற்படுத்தும் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதுவும் கண்டறியப்பட்டது. யோகா நேரடியாக இதயத்தின் ஆரோக்கியத்தை சரிசெய்வது மட்டுமின்றி மறைமுகமாக இதய நோய்கள் ஏற்படுத்தும் காரணிகளையும் சரிசெய்வதாக ஆய்வுகள் கூறுகின்றன. அதிக இரத்த அழுத்தம் இதயத்தில் சர்க்கரை அளவு, கொழுப்பின் அளவு, உடல் எடை போன்றவற்றை சீர்செய்கிறது. தளர்வு நிலையை ஏற்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கிறது. நாளத்தில் அதிகப்படியாக கொழுப்பு சேராமலும் ஏற்கனவே அதிகமாகச் சேர்ந்தவை குறைவதாகவும் ஆய்வுகள் கூறுகின்றன. குறிப்பு: ஈஷா யோகா ஆன்லைன் தமிழ் வகுப்பு பற்றிய முழு விபரங்களை இந்த இணைப்பில் தெரிந்து கொள்ளலாம். மாரடைப்பு பற்றி சத்துரு. மாரடைப்பு குறைய ஒரு வழி நான் சொல்கிறேன். இது ரொம்ப சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம். மருத்துவ உலகம் நிச்சயம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். ஆனால் அவர்கள் 20 அல்லது 30 வருடங்களுக்கு பிறகு வருவார்கள். எல்லோரும் போதுமான அளவு சுத்தமான நல்ல தண்ணீரை குடித்தால் நான் சொல்கிறேன் உலகில் 50% மாரடைப்பு குறையும். தேவையான நீர் உடல் அமைப்பில் இல்லாதபோது இதயத்திற்கு ஏற்படும் சேதம் விடச்சிறிது மிக அதிகமானது. ஆனால் நான் தண்ணீர் என்று சொல்லும்போது அது நீர், பச்சை தண்ணீர் குடிப்பது மட்டுமல்ல. நீங்கள் அதிக நீர்ச்சத்துள்ள உணவுகளை உண்ணுவதும் முக்கியம். நீர்ச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவதன் முக்கியத்துவம். ஒரு பழத்தில் 90% தண்ணீர் இருக்கிறது. காய்கறிகள் மற்றும் பிற விஷயங்களில் 70%த்திற்கும் அதிகமான நீர் சத்து உள்ளது. நீங்கள் சாப்பிடும் உணவில் குறைந்தது 70% தண்ணீர் இருக்க வேண்டும். ஆனால் உலகின் மேற்கு பகுதியில் இப்போது அது நிச்சயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மக்கள் இந்த விஷயங்களைப் பற்றி அதிக விழிப்புணர்வுடன் இருக்கிறார்கள். இங்கு பொதுவாக மக்கள் சாப்பிடுவது மிகவும் உலர்ந்து காய்ந்து போன உணவாக இருக்கிறது. இங்கு இருக்கும் அனைத்தும் பொதுவாக உலர்ந்தவை. 25 ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதிகளில் மக்கள் காய்கறிகள் எதையும் சரியாக சாப்பிடவில்லை என்று நினைக்கிறேன். இப்போதுதான் மக்கள் அதில் அதிக கவனம் கொடுக்கிறார்கள்.